ஹலோ மக்களே, ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் உங்கள் சுபனேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சுபன் பிளாக்ஸில் டாடா கார்ஸோட செகண்ட் கார். என்ன கார்னு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸானில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இவி. ஸோ இந்த நெக்ஸான் இவி 2025 மாடல் ஃபேஸ் லிஃப்ட். இதோட இப்போத ஓவர்வியூ பார்ப்போம். இதோட டெஸ்ட் ட்ரைவ் வந்து நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ வாங்க ஓவர்வியூ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ யாருக்காவது கார் அல்லது பைக் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் ஷேரும் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டாவோட ஃப்ரண்ட் வியூ பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் கிரில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமராவோட ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. தென் மேலே வந்து டாட்டாவோட லோகோ எம்போஸ்டாக இருக்குது. இதுதான் ஓல்டு லோகோ. அண்ட் தென் இதோட பம்பரே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லாக டிசைன் ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஆர்எலோட ஸ்டார்டிங், அந்த டிஆர்எல்லே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். அதுக்கு கீழே ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸுக்கு கீழே சைட் லைட்ஸ் வருது. இது எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சைடு வியூவை, டிரைவர் வியூவை நைட் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டிஆர்எல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கீ ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அந்த டிஆர்எல் எரியும். அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்ம அப்படியே சைட்ஸ் வந்தோம் அப்படின்னா சைட் ஸ்கர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. எல்லா கார்ஸ்லையும் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வீல் ப்ரொஃபைல் அலாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு அலாய் வீலாக கொடுத்துருக்காங்க. 16 இன்ச் டயர். அண்ட் வீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் கட், அதாவது கிறிஸ்டல் கட் அலாய்னு சொல்லுவாங்க. தென் அப்படியே நம்ம டோர் பேட் சைட்ஸ் வர்றோம் அப்படின்னா டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட் இவி அப்படிங்கிற ஒரு எம்போஸ்டு லெட்டர் பேட்ச் கொடுத்துருக்காங்க. இது இவி வெஹிக்கிளை குறிக்கிறங்காட்டி. தென் அந்த ரியர் வியூ மிரர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி கேமராவோட ஒரு கேமரா வந்துடுது. இந்த டோர் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு டோர் ஹேண்டிலாக தான் இருக்குது. கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்டு. இப்போ இந்த காரோட மேலே பார்ப்போம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த காருக்கு பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேனரோமிக் சன்ரூஃப் இருக்குது. ப்ளஸ் பின்னாடி வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. தென் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது ரியருக்கு வருவோம். ரியர் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரியே தான் கம்ப்ளீட் காரோட பேக் சைட் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் அகெயின் டாட்டாவோட லோகோ. அதுக்கு கீழே 360 டிகிரி கேமராவோட பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸான் டாட் இவிங்கிற பேஜிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பூட் டோரோட எண்டில் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு கீழே நம்பர் பிளேட்ஸ் வருது. அண்ட் தென் பார்க்கிங் சென்சார்ஸும் இதில் இன்க்ளூடட். அண்ட் இதோட லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங்ஸ் அண்ட் எவ்ரிதிங்க்கு வந்து கொஞ்சம் ஹைட் ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வாங்க காருக்கு உள்ளே போய் பார்க்கலாம். அதாவது காருக்கு உள்ளங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபர்ஸ்ட் ரியர் சைடு பார்க்குறோம். இதோட லெக் ரூம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு நார்மலான பில்ட் மேன் உட்கார அளவுக்கான லெக் ரூம் கொடுத்துருக்காங்க. தென் டோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. டோருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெப்த்தான ஒரு டோர் தாங்க. நல்ல ஒரு ஹெவியான ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்மால் ஸ்பீக்கர், இது வந்து ஜேபிஎலோட பிகர் ஸ்பீக்கர். ஸோ மொத்தம் இதில் எவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீக்கர் வருது. தென் இப்போ சீட்ஸ் பார்ப்போம். இது வந்து டியூல் டோன் ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க சீட்ஸ்க்கு. நடுவில் வந்து ஆம்ரெஸ்ட் வருது. அதாவது 4 பேர் மட்டும் போனால் ஆம்ரெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 3 பேர் பின்னாடி உட்கார்ற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆம்ரெஸ்ட் யூஸ் பண்ண முடியாது. தென் சைல்டு சீட்ஸும் இதில் இருக்குது. ஸோ சைல்டு சேஃப்டிக்கு இதுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிற கார் தான். அண்ட் தென் இதோட ஃபினிஷ். ஸோ அந்த இடத்துல டோர் இதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க டிசைன்லேயே. ஸோ இதை வந்து ஃப்ரண்ட் டோர் போகலாம். இது கீலெஸ் என்ட்ரியாகவே இருக்குது ஃப்ரண்ட் டோரு. அண்ட் தென் இப்போ நம்ம ஃப்ரண்ட் லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோர் பேட்ஸில் வந்து 4 டோருக்கான விண்டோவோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. தென் டோர் ஓப்பனர் கொடுத்துருக்காங்க. அது கீழே ஸ்பீக்கர் அண்ட் ரியர் வியூ மிரருக்கான அட்ஜஸ்டர்ஸ் அங்கே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதுதான் கம்ப்ளீட்டோட டோர் ப்ரொஃபைல். ஆனால் எனக்கு இதோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம். அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் இப்போ வாட்டர் கேன், நார்மலான ஒரு வாட்டர் கேன் வைக்கக்கூடிய அளவுக்கான ஸ்பேஸ் இல்லையோன்னு தோணுச்சு. தென் வாங்க இப்போ உள்ளே போவோம். ஸோ இதோட 2 பெடலுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பெடல்ஸ், பிரேக் அண்ட் ஆக்சலரேட்டர். இதில் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சென்ட்ரிங்கிறங்காட்டி பட்டன்ஸ் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் தான் வரும். அண்ட் இதோட ஸ்டியரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி எலக்ட்ரானைஸ்டு ஸ்டியரிங் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிரைவ் மோட்ஸ் இக்கோ ஸ்போர்ட் சிட்டி அண்ட் தென் கியர் நாப் முன்னாடி கொடுத்துருக்காங்க. டிரைவ், நியூட்ரல், பார்க், ரிவர்ஸ் அண்ட் தென் பார்க்கிங்க்கு தனியாக பட்டனும் இருக்குது.
அது போக இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தை சப்போர்ட், அதாவது டாட்டாவில் லேக் ஆகிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து தை சப்போர்ட் இல்லாமல் இருந்துச்சு ப்ராப்பராக, அதை இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட குஷன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே குஷன்டாக இருந்துச்சு. தென் அது வந்து ஃப்ரண்ட் பூட் டோர் ஓப்பனர். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வென்டிலேட்டட் சீட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் ஓப்பனர் இருக்குது. தென் எல்லா இதுலேயும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா JBL ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காரோட ஒரு வியூ முடிச்சிட்டோம். ஸோ இந்த வியூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இதோட டெஸ்ட் டிரைவ் அதுக்கப்புறம் அதோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்தராக அப்கமிங்கில் வரும். இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்தா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபனேஷன். பாய்.